கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த ஆண்டு முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி பாதுகாத்து வழிநடத்தி வந்த கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து இந்த வார்த்தை சொன்னார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிற போது, அதற்கு முந்தின வசனமாகிய 10ஆம் வசனத்திலே எரேமியா அவன் புலம்புகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பலவிதமான வம்புக்கும் வாதுக்கும் இணங்க என்னை என் தாயே நீ பெற்றாயோ என்று சொல்லி அவன் புலம்புகிறான். அது மாத்திரமல்ல, நான் வட்டிக்கு பணம் கொடுக்கவும் இல்லை, யாரிடத்திலும் நான் வட்டி வாங்கவும் இல்லை, ஆனாலும் எல்லோரும் என்னை சபிக்கிறார்கள் என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். அந்த வேதனையை அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான எரேமியாவே, உன்னுடைய தீங்கின் காலத்திலும் உன்னுடைய நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்டதான தீங்கு நெருக்கம் யாரால் வருகிறது என்று நாம் சற்று ஆராயும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ருவுக்கு எதிர்பட்டு என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், எரேமியாவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தீங்குக்கும் நெருக்கத்திற்கும் காரணம் சத்துருக்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட சத்ருவுக்கு எதிர்பட்டு எரேமியாவுக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே தேவன் இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பலவிதமான இடுக்கங்களான சூழ்நிலைகளின் நடுவிலே நீங்கள் கஷ்டப்படலாம். ஆனால் அதற்கு காரணமான சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வேதத்திலே கூட நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கே யாக்கோபு இவ்விதமாய் சொல்லுகிறான், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இப்பொழுது 2 பெரிய பரிவாரங்கள் உடையவனானேன் என்று அங்கே யாக்கோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான வார்த்தையை யாக்கோபு சொல்ல அல்லது எப்படி அது சாத்தியமாயிற்று என்று சொன்னால், அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கிற போது, யாக்கோபின் மாமனாகிய லாபான் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறான், உன்னுடைய தேவன் என்னிடத்தில் வந்து யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி என்னை எச்சரித்தார் என்று சொல்லி அவனே ஒத்துக்கொள்கிறதை அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால், யாக்கோபுக்கு விரோதமாக இந்த லாபான் தீங்கு செய்ய முற்பட்ட போது தேவனே எதிர்பட்டு நன்மை ஒன்றி வேறு ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் லாபான் கூட, உனக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும்
தேவன் என்னை தடுத்தார் என்று அங்கு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை கவனித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாய் எதிர்ப்படுகிற அல்லது உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படியாக, நெருக்கத்தை இடுக்கத்தை செய்யும்படியாக எழும்புகிற சத்ருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிற போது கூட யாக்கோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது குடும்ப சூழ்நிலை நிமித்தம் தன்னுடைய ஜீவன் தப்பித்து கொள்ள தன்னுடைய மாமன் வீட்டுக்கு யாக்கோபு ஓடுகிறான். மாமன் வீட்டுக்கு ஓடினதான யாக்கோபு அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறதான அவன் பல ஆண்டுகள் மாமனோடு கூட ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆனால் இப்பொழுது திருமண வயது யாக்கோபுக்கு வந்தவுடனே இப்பொழுது தன்னுடைய மாமனிடத்தில் சென்று, உங்களுடைய இளைய மகளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள், அதற்காக நான் 7 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உடனே அவனுடைய மாமன் சொல்லுகிறான், மற்ற புருஷருக்கு என்னுடைய மகளை கொடுப்பதை பார்க்கிலும் உனக்கு கொடுப்பது உத்தமம், நான் அதை செய்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்பொழுது திருமணம் முடிக்கப்படுகிறது. யாக்கோபு பார்க்கிற போது தன்னுடைய மூத்த மகளை இங்கே லாபான் யாக்கோபுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். இதை கண்டதான யாக்கோபு வேதனைப்படுகிறான். தன் மாமனிடத்தில் கடந்து சென்று அவன் கேட்கிற போது இப்பொழுது மாமன் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், இங்கே ஒரு வழக்கம் உண்டு, மூத்த மகள் இருக்க இளைய மகளை திருமணம் செய்வது இங்கு பழக்கம் அல்ல. ஆகவே நீர் இவளுக்காகவும் இன்னும் 7 ஆண்டுகள் நீர் ஆடு மேய்ப்பீர் என்று சொன்னால் இந்த மகளையும் உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால், முதலாவது இந்த லாபான் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னால், ஏமாற்றுகிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்துகிறதான மனிதர்களுக்காக என் ஆண்டவர் இந்த ஆண்டு அவர் எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது சில ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மாமனிடத்தில் சென்று சொல்லுகிறான், என்னுடைய தகப்பன் ஊருக்கு நாங்கள் போக போகிறோம் என்று சொன்ன உடனே இப்பொழுது லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தம்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், என்னோடு கூட இரு, உனக்கு என்ன சம்பளம் வேண்டுமோ அதை நான் தருகிறேன் என்று சொன்ன உடனே அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனிடத்தில் சொல்லுகிறான், புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் என்னுடைய சம்பளமாய் இருக்கட்டும் என்று சொல்லி இருவரும் இதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நாட்கள் போகிறது. நடந்தது என்ன என்று சொன்னால், இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை பார்த்து சொல்லுகிறான், உங்கள் தகப்பன் 10 முறை சம்பளத்தை மாற்றினார் என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இங்கே லாபான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான் என்று சொன்னால், சொன்ன வார்த்தையை காப்பாற்றாத ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக வாக்குகளை கொடுத்ததான மனிதர்கள் அதை காப்பாற்றாதபடி உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை கண்ணீர் விட வைக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் எதிர்பட்டு உங்களுக்கு அவர் சகாயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த லாபானை குறித்து 3ஆவதாக நாம் பார்க்கிற போது அவன் பெற்றெடுத்த அவனுடைய பிள்ளைகளே தன்னுடைய தகப்பனாகிய லாபானை குறித்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், என்னுடைய தகப்பன் எங்களை விற்று எங்களுடைய பணத்தை அவருடைய வாயிலே போட்டுக்கொண்டார் என்று சொல்லி பெற்றெடுத்த பிள்ளைகள் தகப்பனை குறித்து சாட்சி சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த லாபானுடைய குணம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னால், மற்றவர்களுடையதை அபகரிக்கிற ஒரு குணம் உடையவனாய் அவன் காணப்பட்டான். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட பலவிதமான மனிதர்கள் உங்களுடையவைகளை அபகரித்து தன்னுடையதாய் எடுத்துக்கொண்டது நிமித்தம் நீங்கள் வேதனைப்படலாம், கலங்கலாம், கண்ணீர் வடிக்கலாம்.
ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் அவர்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு என் ஆண்டவர் சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான்காவதாக நான் வேதத்திலே பார்க்கிற போது யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்தில் சொல்லுகிறான், உங்கள் தகப்பனுடைய முகமானது நேற்ற தினத்தில் இருந்த முகத்தை போல இன்றைக்கு அவருடைய முகம் காணப்படவில்லை என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறதை இந்த இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற போல தன்னுடைய முகத்தை மாற்றி நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தான். தன்னுடைய காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு ஏற்ற சமயத்திற்கு ஏற்றது போல தன்னுடைய முகத்தை மாற்றி நடிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல, சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல நடித்து உங்களை வேதனைப்படுத்தலாம். ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பதாக நடித்து கைத்தட்டுதலை அவர்கள் வாங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இது எல்லாவற்றையும் கவனிக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த ஆண்டு அப்படிப்பட்டதான மனிதருக்கு முன்பதாக என் தேவன் எதிர்பட்டு உங்களுக்கு அவர் சகாயத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இப்பொழுது யாக்கோபு சொல்லுகிற போது, கோலும் கையுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து போனேன், இப்பொழுதோ 2 பெரிய பரிவாரங்கள் உடையவனானேன் என்று யாக்கோபு சாட்சி சொல்ல காரணம் என்ன என்று சொன்னால், அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் லாபானோடு கூட எதிர்பட்டு யாக்கோபினிடத்தில் நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று சொன்னபடினாலே கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு வேண்டிய சகல சகாயத்தையும் செய்து அவனை சாட்சியா நிறுத்தினார். அதே தேவன் இந்த ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சாட்சியா நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய் எத்தனை லாபான்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்கிறதை இந்த ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய புலம்பல்களையும் எங்களுடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே இந்த ஆண்டு நீர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் குடும்பங்களிலையும் என் ஆண்டவர் நீர் எதிர்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற தீங்குகள், உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற நெருக்கங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தோ இந்த புதிய ஆண்டிலே ஒரு விடுதலையை கொடுத்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.